ஷன்னோ மித்ரஷம் வருணக ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்த்ரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமக நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி தமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 3 அத்தியாயங்கள் அல்லது வள்ளி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தைத்திரிய உபனிஷத்தில் முதல் வள்ளியில் 3 முக்கிய கருத்துக்கள் என்று பார்த்தோம். 1 பிரார்த்தனைகள், இறை வழிபாடு. 2வது விதவிதமான தியானங்கள். 3வது நட்பண்புகளும் நீதி நெறியும், தர்மசாஸ்திரம். இதில் 5 விதமான தியானங்களை நாம் பார்த்து முடித்தோம். ஒவ்வொரு தியானத்திற்கும் அல்லது உபாசனைக்கும் ஒவ்வொரு பெயர் இருந்தன. சம்ஹிதா உபாசனம், எழுத்துக்களில் தேவதைகளை தியானித்தல். வியாகிருதி உபாசனம், பூர்புவ சுவக மகக என்ற பிரம்மதேவனால் முதலில் உருவாக்கப்பட்ட சப்தத்தில் தேவதைகளை தியானித்தல். அந்தர்ஹிருதய உபாசனம் என்று ஒன்று பார்த்தோம். இந்த தியானத்தில் ஹிருதயத்தில் உள்ள ஆகாசத்தில் இறை தத்துவத்தை வழிபடுதல். அடுத்தது பாங்தம் பிரம்ம உபாசனம் என்று பார்த்தோம். வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம், இந்த உடலில் இருக்கின்ற தத்துவமே உலகத்திலும் உள்ளது என்று தனிப்பட்ட நம்மை சமஷ்டியுடன் கலந்து கொள்ளுதல். பிறகு இறுதியாக ஓங்கார உபாசனம், ஓம் என்ற சொல்லில் இறைவனை தியானித்தல். இதையெல்லாம் பார்த்து முடித்து 9வது அணுவாகத்தில் சில நட்பண்புகளை பார்த்தோம். இந்த நட்பண்புகள் இந்த இடத்தில் எதற்கு என்றால், தியானத்துடன் இந்த நட்பண்புகள் சேர்ந்து போக வேண்டும். பண்புகள் இல்லாமல் செய்யப்படுகின்ற தியானம் மனதிற்கு ஒரு உறுதியையும் சக்தியையும் கொடுத்து நம்முடைய சிந்தனையை தவறான வழியில் எடுத்து சென்றால் இந்த மனோபலமே நம்முடைய அழிவுக்கும் சமுதாயத்தின் அழிவுக்கும் காரணம். இனி 10வது அணுவாகத்திற்கு வருகின்றோம். இந்த அணுவாகத்தில் தியானம் அல்லது ஜபரூபமான பிரார்த்தனை, மானசீகமாக ஜபம் செய்தல். ஏற்கனவே முதல் அணுவாகம் பிரார்த்தனை. பிறகு 4வது அணுவாகத்தில் எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக, அந்த பகுதியில் விதவிதமான பிரார்த்தனையை பார்த்தோம். இனி 10வது அணுவாகத்தில் மேலும் ஒரு ஜபரூபமான பிரார்த்தனை. இதுவும் ஒரு முக்கியமான மந்திரமாக கருதப்படுகின்றது. அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா என்று துவங்குகின்றது. இது திரிசங்கோர் வேதானு வச்சனம். திரிசங்கு என்கின்ற ஒரு மகரிஷி. இங்கு பேசப்படுகின்ற திரிசங்கு என்ற மகரிஷி இந்த விஸ்வாமித்தருடைய கதையில் வருபவர் அல்ல. இது ஒரு வேறு விதமான ஒரு மகரிஷி. இவர் ஆத்ம ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மந்திரம். அவர் ஞானத்தை அடைஞ்சிட்டு தன்னை பற்றி கூறி கொள்கின்றார். நம்முடைய
மோக்ஷம் அல்லது மன நிறைவு என்பது என்னை பற்றி எனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதுதான். இந்த உலகத்தை பற்றி நான் என்ன வேணாலும் நினைச்சிருக்கலாம், உலகம் என்னை பற்றி என்ன வேணாலும் முடிவு செய்திருக்கலாம். என்னுடைய மன மகிழ்ச்சி என்பது என்னை நான் எப்படி முடிவு செய்துள்ளேன், என்னுடைய செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் தான் என்னுடைய வாழ்க்கை. உலகம் இப்படி என்ன நினைக்குதுன்னு நினைச்சு நம்ம போடுற செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல தான் துயரப்படுறோம். உலகம் எப்படியோ நினைக்கட்டும், நான் என்னை எப்படி பார்க்கின்றேன். இவர் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு தன்னை எப்படி இவர் நினைக்கின்றார். இந்த உடலை தான் அல்ல என்று நீக்கி நான் ஆத்மா என்று உணர்ந்ததற்கு பிறகு தன்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார்ங்கிற அவருடைய சிந்தனை இங்கு மந்திரமாக வெளிப்படுகின்றது. இப்போ இதை சம்பிரதாயத்தில் ஒரு சாந்தி பாடமாக, பிரார்த்தனை மந்திரமாக கூறுவது வழக்கம். இது எதற்குனா, ஒரு மகான் தன்னுடைய மனதில் தன்னை பற்றி நினைச்சதை நாமும் நினைக்க நினைக்க நமக்கு ஒரு சம்ஸ்காரம், ஒரு நல்ல பதிவு ஏற்பட்டு ஞானத்தை அடைய இது உதவி செய்யும். ஆகவே இதுவும் ஒரு ஆத்ம ஞானி ஆத்ம ஞானத்திற்கு பிறகு தன்னை பற்றி டிக்ளேர் பண்றார், இதுதான் நான் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்கின்றார்? அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, நான் இந்த சம்சாரமான உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றேன். விருக்ஷம் அப்படின்னு சொன்னா மரம். இந்த இடத்துல விருக்ஷம்ங்கிற சொல் இந்த உலகத்தை, சம்சார மண்டலத்தை குறிக்கின்றது. சம்சார மண்டலம்னா என்டையர் கிரியேஷன். ரேரிவான்னா தாங்குபவன். இந்த உலகத்தையே நான் தாங்குபவனாக இருக்கின்றேன். இந்த ஞானத்திற்கு முன்னாடி இந்த உலகத்தினால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன், இந்த உலகத்தை சார்ந்து நான் இருக்கின்றேன், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், பொருள்கள், சூழ்நிலை அதைத்தான் நான் சார்ந்துள்ளேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு டிபெண்டன்சி இருக்கு. இப்போ இந்த ஞானத்தின் விளைவாய் இவர் என்ன சொல்றாருன்னா, இவைகள் அனைத்தையும் தாங்குபவன் நான் தான், இந்த சம்சார விருட்சத்துக்கு ஆதாரமாக நான் இருக்கின்றேன். அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேகே இவ. கிரி என்றால் மலை, ஹில்ஸ், மவுண்டன். பிருஷ்டம்னா உச்சி, மலை உச்சி. கீர்த்திகினா என்னுடைய புகழ் மலை உச்சியை தாண்டி உள்ளது. என்னுடைய புகழ் மலை உச்சியை கடந்துள்ளது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையானதோ, புகழ் வாய்ந்ததோ, உகந்ததோ, உத்தமமானதோ அதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடு. நான் தான் அனைத்துமாக, அனைத்து குளோரின்னு சொல்றேன், பெருமை, விபூதி அதெல்லாம் என்னுடையது தான். காரணம், நானே இறை தத்துவமாக இருக்கின்றேன். என்னுடைய புகழினுடைய எல்லை மலையை தாண்டி உள்ளது. இதெல்லாம் எதை குறிக்கின்றதுன்னா, நான் ஒரு அல்பமானவன் அல்ல, நான் ஒரு நிறைந்த ஞானி, நானே இறைவன் சொரூபம் என்று இவர் டிக்ளேர் பண்றார். இவர் மனதுக்குள்ள நினைக்கலாம், அல்லது இந்த மந்திரத்தை அவர் வெளியிட்டுள்ளார். அது எதற்குனா, நம்மை போன்ற சாதகர்கள் இதை தியானித்து சாதனை செய்வதற்காக. பிறகு மேலும் சொல்கின்றார், ஊர்த்வ பவித்ரக. பவித்ரம்னா தூய்மை. ஊர்த்வ பவித்ரம் என்றால் நான் மிக மிக தூய்மையானவனாக இருக்கின்றேன், தூய்மையில் உத்தமமான நிலையை அடைந்தவனாக இருக்கின்றேன். ஊர்த்வ பவித்ரக அகம் அஸ்மி. அதாவது தூய்மைப்படுத்துவது இரண்டு விதம். இந்த உடலை நம்ம பொருள்களினால் தூய்மைப்படுத்துகின்றோம். பிறகு ஞானத்தினால் தூய்மை அடைவதுங்கிறது இரண்டாவது விதம். இந்த உடலே நான் அல்ல, நான் ஒரு பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் என்று நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளுதல். அப்படி நான் ஒரு தூய்மையானவனாக இருக்கின்றேன். வாஜினி இவ ஸ்வமிருதமஸ்மி.
வாஜினி என்றால் சூரியனுடைய ஒளியைப் போல ஸ்வமிருதமஸ்மி, நான் ஒரு ஆத்ம தத்துவமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, நான் ஒரு ஆத்ம தத்துவம். திரவிணம் சவர்ச்சசம், சவர்ச்சசம்னா ஒளி பொருந்திய உண்மை பொருளாக நான் இருக்கின்றேன். அழியாத தூய்மையான உண்மை பொருளாக இருக்கின்றேன். இப்படியெல்லாம் நான் என்னை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம்? சுமேதா. மேதான்னா இங்க ஞானம். சுமேதா என்றால் உத்தமமான ஞானத்தை அடைந்தவனாக நான் இருக்கின்றேன். அதாவது எந்த ஒரு அறிவு இந்த உலகத்திலேயே மிக மேலானதோ அந்த அறிவை நான் அடைந்தவனாக இருக்கின்றேன். அமிர்தக, நான் மரணமற்றவனாக இருக்கின்றேன். அக்ஷிதக, நான் மாற்றமற்றவனாக இருக்கின்றேன். இதி த்ரிசங்கோர் வேதானுவச்சனம். வேத அனுவச்சனம்னா த்ரிசங்கு என்ற ஒரு மகரிஷி ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அவருடைய சொல், அவரிடம் இருந்து வந்த சொற்கள். த்ரிசங்கு என்பவர் உணர்ந்த உண்மையை இவ்விதம் சொல்லியுள்ளார். இது ஒரு சிறிய பகுதி. இந்த 10வது அணுவாகம் ஒரு ஞானியினுடைய தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மந்திரம். இது ஒரு பிரார்த்தனை ரூபமான ஒரு பகுதி. இனி நாம் அடுத்து 11வது அணுவாகத்திற்கு செல்லலாம். இப்போ இதுவரை பிரார்த்தனைகளை பார்த்தோம், தியானங்களை, உபாசனைகளை பார்த்தோம். பிறகு நட்பண்புகளையும் பார்த்தோம். இந்த 11வது பகுதி ஒரு தர்ம சாஸ்திரம், தர்மத்தை போதிக்கின்ற ஒரு பகுதி. இப்போ இந்த இடம் நாம் எப்படி கற்பனை செய்ய வேண்டும்? ஒரு குருகுலத்தில் சிறிய குழந்தைகளாக குருகுலத்திற்கு மாணவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் ஒரு 12-20 வருஷம் குருகுலத்தில் படித்து தன்னொரு 22-23வது வயதில் குருகுலத்திலிருந்து வெளியே செல்கின்றார்கள். அந்த காலத்தில் குருகுலம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், எல்லா வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய குருகுலம் இருக்கும். இப்போ ரிக்வேதம் படிக்கணும்னா ரிக்வேத குருகுலம் இருக்கும். அங்கே ரிக்வேதம் போதிப்பார்கள், தர்ம சாஸ்திரத்தை சொல்வார்கள். க்ஷத்திரியர்களெல்லாம் குருகுலத்தில் படிப்பார்கள், அவர்களுக்கு தர்ம சாஸ்திரம். அது பிறகு எப்படி வில்வித்தை போன்ற நாட்டை காக்க ஆயுத பயிற்சி போன்றவைகளெல்லாம் நடக்கும். வாணிபம் செய்பவர்களுக்கு குருகுலம் இருக்கும், அவர்களுக்கும் தனியாக குருகுலம். யார் அந்த குருகுலத்தில் படிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அங்கே தர்ம சாஸ்திரத்தை படிப்பார்கள், கணிதத்தை படிப்பார்கள். இப்படி எல்லா விதமான அறிவுக்குரிய குருகுலம் இருந்தது. இப்போ அந்த குருகுலத்திலிருந்து மாணவர்கள் வெளியே செல்கின்றார்கள். வெளியே சென்று என்ன பண்ணணும்? அந்த அறிவை வைத்து இல்லறத்திற்குள் சென்று வாழ்ந்து பொருளை ஈட்டி மனதை விரிவுபடுத்தி அவர்கள் வாழ்க்கையை துவங்க போகிறார்கள். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது படிக்கிறது அவ்வளவுதான். இந்த பணத்தை பற்றியோ சம்பாதிக்கிறதோ கர்மயோகமோ எல்லாம் கிடையாது. குருவுக்கு சேவை பண்ணுறது, படிக்கிறது, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை. அப்படி படிச்சுட்டு குருகுலத்திலிருந்து வெளியே போகும் பொழுது இறுதி நாள் ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ். அப்படி இந்த பகுதி ஆரம்பம் ஆகின்றது. இந்த ஃபேர்வெல் டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாளில் ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ். ஏற்கனவே இதெல்லாம் உபதேசிக்கப்பட்டது தான், கடைசியாக அதை ஞாபகப்படுத்தி கொண்டு மாணவர்களை வெளியே அனுப்புகின்றார்கள். இந்த பகுதியில் அதுதான் அதிகமாக வருது. அதாவது இல்லறத்திற்குள் நுழைகின்ற ஒரு மாணவன் என்னென்ன விஷயங்களை மனதில் கொண்டு எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு, பாவனைகளை மனதில் கொள்ள வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி பிராக்டிக்கலாக சில அட்வைஸ் இங்கு வருகின்றது. பிறகு ஃப்யூச்சரில் குருகுலத்தில் படிச்சுட்டு போயாச்சு, இனி வாழ்க்கைக்குள்ளே போனால் சில சமயம் குழப்பம் ஏற்பட்டால், எது தர்மம் எது அதர்மம்னு குழப்பம் ஏற்பட்டால் அதை எப்படி நீங்கள் கண்டுகொள்வது? நீங்கள் எதன் துணை கொண்டு இது தர்மம் இது அதர்மம்னு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும்.
இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரையானது இந்த 11வது பகுதியில் வருகின்றது. இனி நாம் இந்த பகுதிக்குள் செல்லலாம். வேதமனூச்ய ஆச்சாரியக அந்தேவாசினம் அனுசாஸ்தி. இது அந்த சூழ்நிலையானது இந்த வரியில் குறிப்பிடப்படுகிறது. அந்த சிச்சுவேஷன், எந்த இடத்துல இந்த அட்வைஸ், எந்த சூழ்நிலையில் இந்த உபதேசமானது. எப்படி பகவத்கீதையில போர்க்களம்ங்கிற சூழ்நிலை முதல் அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் இந்த உபதேசம் நடந்ததுன்னு சொல்றது போல, இப்போ இந்த ஃபேர்வெல் டே எந்த சூழ்நிலை? வேதம் அனூச்சிய. இங்க வேதம் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த சாஸ்திரம், அந்தந்த சாஸ்திரத்தை அதாவது நூல்களை உபதேசம் செய்ததற்கு பிறகு, அதாவது அந்த டீச்சிங்கை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, க்ஷத்ரியனா இருந்தா அவங்களுக்கு ஒரு டீச்சிங், வாணிபம் செய்பவர்களுக்கு ஒரு டீச்சிங், பிராமணனுக்கு ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி அந்தந்த குருகுலத்துல அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டரை டீச் பண்ணி முடிச்சதற்கு பிறகு ஆச்சாரியக ஆசிரியர் ஆனவர் அந்தேவாசினம். அந்தேவாசினம்னா குருகுலத்திலிருந்து படித்து குருகுலத்திலிருந்து வெளியே செல்கின்ற மாணவர்களுக்கு அனுசாஸ்தி, கீழே சொல்லப்படுகின்ற உபதேசத்தை செய்து அவர் அனுப்புகின்றார். அனுசாஸ்தினா ஃபைனல் டீச்சிங். டீச்சிங்னா ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியாச்சு, இப்போ இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அனுப்புகின்றார். இப்போ இந்த வரி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையில் இந்த உபதேசம் நடக்கின்றது. எப்படி ஆரம்பிக்கின்றார்? மாணவர்களுக்கு சமுதாயத்துக்குள்ள போகும் பொழுது அல்லது இல்லறத்துக்குள் போகும் பொழுது குருகுலத்திலிருந்து படித்த அறிவை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன உபதேசம் நடக்கின்றது? முதலில் கூறுகின்றார், சத்தியம் வத. சத்தியம் வத, உண்மையை பேசுவாயாக. சத்தியம் வத, இத ஃபர்ஸ்ட் டீச்சிங். நீ சமுதாயத்திற்குள்ள போற, குருகுலத்துல நீ விளையாட்டுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீ உள்ள போன உடனே உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா உண்மையை பேச வேண்டும். சத்தியம் வத. அடுத்த சொல் தர்மம் சர. சத்தியம் வத. வத அப்படின்னு நேரடியா டைரக்டா நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் உண்மையை பேசுங்கள். தர்மம் சர, தர்மப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். சர அப்படின்னு சொன்னா லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை. உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும்னா தர்மப்படி, தர்மம் சர. இங்க என்ன தர்மம்ங்கிறது ஆசிரியர் சொல்லல, ஏன்னா அதெல்லாம் குருகுலத்துல சொல்லி முடிச்சாச்சு. நீங்க யாருக்கு என்ன தர்மம் அப்படிங்கிற விசேஷமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இங்க தர்மத்தை பின்பற்றுங்கள், உண்மையை பேசுங்கள். இப்ப லாஸ்ட் டேல என்ன நடக்குதுன்னா இந்த 2 டீச்சிங் தான். உண்மையை பேசு, தர்மப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். பிறகு அடுத்த பகுதியில இந்தந்த மாதிரி விஷயத்துல நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனக்குறைவாக இருந்து விடாதே. காரணம் என்னவென்றால் உண்மையை பேசுறதுக்கு தான் சக்தி அதிகமாக வேண்டும். பொய் பேசுறதுக்கு சக்தி தேவையே இல்லை. நம்ம இயற்கையா விட்டோம் அப்படின்னா, இந்த மர்ஃபீஸ் லா அப்படிங்கிறது போல நம்ம நேச்சுரலா பொய் சொல்லுவோம், நேச்சுரலா அதர்மப்படி நடப்போம், நேச்சுரலா நம்ம இயற்கையின் தூண்டுதல் படி நடப்போம், ஆச்சாரப்படி நடக்க மாட்டோம். ஆனா கடினப்பட்டு தான் நம்ம தர்மப்படி நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒரு வயல் இருக்கு அல்லது காடு இருக்கு, அதை பேசாம விட்டா என்ன நடக்கும்னா அது இயற்கையா எல்லா களைகளும் வரும். நம்ம ஒரு செடியை விதைச்சோம் அப்படின்னா பேசாம விட்டா அதோட சேர்ந்து முயற்சி இல்லாமல் சில செடிகள் எல்லாம் வரும். பிறகு நாம விரும்பிய செடியை வளர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது கரும்பா இருக்கலாம், சோளமா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே சமயத்தில் முயற்சி இல்லாமல் வருவதை நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும்.
அப்போ நம்ம கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னா களைகள் வருவது போல தவறான எண்ணங்கள், தவறான பாவனைகள் இவைகளெல்லாம் வந்துவிடும். ஆகவே இங்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். சிலவற்றை கூறி இந்த கடமையிலிருந்து, இந்த பாவனையிலிருந்து, இந்த செயல்களிலிருந்து நீ தவறுதலை அடைந்து விடாதே, கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீனா உன்னை அறியாம போய் சொல்லிடுவே, உன்னை அறியாமல் அதர்மப்படி வாழ்ந்து விடுவாய். காரணம் என்னன்னா, பொய் சொல்வதற்கும் அதர்மப்படி வாழ்வதற்கும் இயற்கையான தூண்டுதல் அதிகம். ஆகவே உன்னுடைய முயற்சியினால தான் அந்த பொய்யை நிறுத்தணும், தர்மத்தை பின்பற்ற முடியும். ஆகவே இங்க ஜென்ரலா சத்தியம் வத, உண்மையை பேசு, தர்மம் சர, தர்மப்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அந்த இளம் மாணவர்களிடம் கூறி, பிறகு இதிலிருந்து நீ தவறுதல் அடைந்து விடாதே. அப்படி ஒரு லிஸ்ட் சொல்றார். என்னென்ன லிஸ்ட் சொல்கின்றார்? ஸ்வாத்யாயான் மா பிரமதக. மா பிரமதக என்றால் கவனக்குறைவாக இருந்து விடாதே. பிரமதகன கேர்லெஸ்ஸா இருக்கிறது, அப்படியே விட்டுறது, சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு விடுவது. மா பிரமதகனா பி கேர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு, கொஞ்சம் அலர்ட்டா இரு, புத்தியிலும் இந்திரியத்திலும் கொஞ்சம் கவனமாக இரு. நீ எதிலிருந்து நீ நழுவி விடாதே, வீழ்ந்து விடாதேன்னு ஒரு லிஸ்ட் சொல்றார். என்னென்ன? ஸ்வாத்யாயாத். ஸ்வாத்தியாயம்னா மேலும் படிப்பதிலிருந்து நீ தவறுதல் அடைந்து விடாதே. அதாவது ஒருத்தன் நினைக்கலாம், கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் தான் படிப்பு, படிப்பை முடிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்குள்ளேயோ ஜாபுக்குள்ளேயோ ஃபேமிலி லைஃப்பில் போயிட்டோம்னா எதையுமே படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஸ்கூலும் காலேஜும் எப்படி படிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உண்மையிலேயே படிக்க வேண்டியது இல்லறத்துல தான், லைஃப்ல தான். இன்னைக்கும் கூட ஒரு படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கல்லூரியில், அது இப்போ இருக்கிற சில ப்ரொஃபஷனில் நம்ம நாலேஜை அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதே இருக்குது. கல்லூரியில் எப்படி படிக்கணும், எந்த விதத்தில் சிந்திக்கணும், அந்த லாஜிக்கல் திங்கிங் பேட்டர்னை சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதை பயன்படுத்தி இல்லறம்னு சொன்னால் படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அல்லது ஜாபுக்கு போயிட்டோம்னா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நீ தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய அறிவை வளர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், புத்தியை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இங்க அட்வைஸ். ஸ்வாத்தியாயம்ங்கிறது ஏற்கனவே இவன் குருகுலத்தில் பண்ணினது. பாட புஸ்தகங்களை எல்லாம் படிக்கிறது, அவரவர்களுக்கு என்னென்ன சப்ஜெக்டோ. இப்போ வில் வித்தை போன்றதெல்லாம் ஒரு க்ஷத்திரியம் படிச்சுட்டு வந்துட்டான்னா குருகுலத்தில் படித்ததே போதுன்னு கிடையாது. இவன் தனியாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி புதுசாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே போல் ஒரு மெடிசன் படிச்சுட்டு வந்துட்டார்னா கல்லூரியில் சொல்லி கொடுத்ததோடு நின்னார்னா இவர் யாருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் கம்ப்யூட்டர், எல்லா விதமான பிரான்ச் ஆஃப் நாலேஜ் எடுத்துட்டோம்னா படிக்கிறது கொஞ்சம், அந்த படிப்பை வச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே அட்வைஸாக சொல்லப்படுது. ஸ்வாத்தியாயாத், மேற்கொண்டு உன்னுடைய படிப்பை நீ தொடர்வாயாக, அதை நீ நிறுத்தி விடாதே, நீ படிக்கிறத நிறுத்தி விடாதே. இது ஒரு அட்வைஸ். இப்படி அப்படியே வரிசை அட்வைஸ் பண்றார். அடுத்த அட்வைஸ் என்ன? ஆச்சார்யாய பிரியம் தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மா வியவத்சேத்ஸீஹி. குருகுலத்தில் மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இவர்கள் மாணவர்கள் போய் படிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் எந்த விதத்திலையும் ஆசிரியருக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் வந்தா அந்த மாணவனுக்கு இருக்க இடம் கொடுத்து, உடை கொடுத்து, உணவு கொடுத்து, அறிவை கொடுப்பவர் குருகுலம் ஆசிரியர்கள். இப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்? ஒரு ஆசிரியர் ஒருத்தர் நான் குருகுலத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். இருக்கிற இடம், உணவு,
உடை, அறிவை வாங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அவர் டீச் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ஒரு செட் ஆஃப் மாணவர்களை படித்து அனுப்பிச்சிருவார். அந்த மாணவர்கள் எத்தனை வருஷமோ, 10 வருஷமோ 12 வருஷமோ குருகுலத்தில் இருந்து படித்து முடிச்சு போகிற வரைக்கும் அவர்கள் அந்த குருகுலத்துக்கு எதுவுமே பணத்தை கொடுக்க மாட்டார்கள். பிறகு எதை கொடுப்பார்கள்? உழைப்பை மட்டும் கொடுப்பார்கள். அந்த குருகுலத்தில் இருக்கிற மாணவர்கள், ஒரு குருகுலம்னா அங்கே சர்வன்ஸே இருக்க மாட்டார்கள், எல்லாமே மாணவர்கள் செய்வார்கள். சமையல் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களே செய்வார்கள். அப்போ இந்த ஸ்கில்லோடு அவங்க வெளியே போவார்கள். இப்போ குருகுலத்தில் மேன் பவருக்கு பணமே அவசியம் கிடையாது. ஏன்னா மாணவர்களே அதை செய்து விடுவார்கள். மெட்டீரியலுக்கு தான் பணம் வேணும். அதாவது அங்கே இருக்கிற உணவுக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, பால் போன்றதுக்கு தான் அங்கே பணம் தேவைப்படுது. இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு பேட்ச் என்ன பண்ணுவார்கள்? படிச்சுட்டு போயிடுவாங்க. இனி அடுத்த பேட்ச் வரும். இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் போனவங்க என்ன செய்யணுமா? போய் பணம் சம்பாரித்து பிறகு குருகுலத்துக்கு கொடுக்கணுமா. 10 வருஷம் படித்ததுக்கு எவ்வளவு ஃபீஸோ அதை இவர்கள் போய் பணத்தை ஈட்டி அந்த பணத்தை கொண்டு கொடுக்கணுமா. அதை அடுத்த பகுதியில் வருகின்றது. சில மாணவர்கள் ராஜாவிடம் போய் நான் இந்தந்த வித்தையெல்லாம் கத்திருக்கன்னு சொல்லி அந்த வித்தையை காட்டும் பொழுது ராஜா பணம் கொடுப்பாராம். அந்த பணத்தை உடனே கொண்டு போய் குருகுலத்துக்கு கொடுக்கணுமா. இப்போ அடுத்த பகுதி, குருகுலத்திலிருந்து வெளியே சென்ற மாணவர்கள் அவர்கள் பணத்தை சம்பாரிச்சு ஏற்கனவே 12 வருஷம் ஃப்ரீயா படிச்சிருக்கிறோமே அதற்கான பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போகணும். அது சொல்லப்படுகிறது. ஆச்சாரியாய, ஆசிரியருக்கு, பிரியம் தனம், தேவைப்படுகின்ற பணத்தை, தனத்தை, ஆகிருத்திய, ஆகிருத்தியனா வெளியே சென்ற மாணவர்கள் அதை ஈட்டி அதை கொடுத்து, ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய அதை கொண்டு கொடுத்து பிறகு என்ன செய்யணும்? அடுத்த அட்வைஸ், பிரஜா தந்தும் மா வியவத்சேட்சிகி, அவர்கள் இல்லறத்தில் சென்று தன்னுடைய சந்ததியை வளர்க்க வேண்டும். அப்போ ஒரு மாணவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு ஃபீஸ் கிடையாது. படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிராட்டிடியூடா இவன் கொடுப்பான். இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவார்? இப்ப கரண்ட் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த மாணவர்கள் சென்று பணத்தை கொடுத்த உடனே இப்படி குருகுலம் அந்த காலத்துல நடந்தது. இப்ப இது இன்னைக்கு வேற ஃபார்ம்ல நடக்குது. எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஃபார்ம்ல இதுதான். பணத்தை வாங்குறோம், பிறகு படிச்சதுக்கு அப்புறம் உழைச்சு அந்த பணத்தை நம்ம கட்டுறோம். இது இன்னைக்கு வேற ஃபார்ம்ல இருந்தது, அன்னைக்கு ஒரு விதத்துல இதே கான்செப்ட் தான் இருந்தது. இப்போ ஆசிரியருக்கு பணத்தை கொடுத்து விட்டு பிரஜா தந்தும் என்றால் இவன் இல்லறத்திற்குள் சென்று இவன் தன்னுடைய சந்ததியை வளர்க்க வேண்டும். அந்த வளர்ப்பதில் தவறுதல் அடையக்கூடாது. ஏன்னா வெறும் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் மனப்பக்குவத்தை கொடுக்காது. இல்லறத்துல போய்தான் இவன் மனதை விரிவுபடுத்த வேண்டும். இனி அடுத்தது பிரஜா தந்தும் மா வியவத்சேட்சிகி. இனி எதுலையெல்லாம் நம்ம தவறுதல் அடையக்கூடாது, எந்தெந்த வேல்யூவில் நம்ம கவனமாக இருக்கணும், அதை எச்சரிக்கை விடுக்கின்றார். சத்தியாத்ன பிரமதி தவ்யம். மீண்டும் அந்த சத்தியத்தையே சொல்றார். உண்மை பேசுவதிலிருந்து தவறுதலை அடைந்து விடாதே. சத்யாத் ந பிரமதி தவ்யம் அப்படின்னா பி கேர்ஃபுல். உன்னை பேசாம விட்டு இயற்கையா விட்டினா உனக்கு பொய் சொல்லணும்னு தோணும். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 2 வயசு குழந்தைகள்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா பொய் சொல்லணும்னு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் தன்னை பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் இயற்கையா இருக்கு. தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற உணர்வுடன் தான் இறைவன் நம்மைய படைச்சிருக்கார். அந்த உணர்வுடன் நம்மைய படைக்கலைன்னா நம்ம சர்வைவே ஆக மாட்டோம். இந்த உடலையும் மனசையும் பாதுகாக்கணுங்கிற உணர்வுடன் நம்மைய மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளையும் அந்த ஒரு உணர்வுடன் பகவான் படைச்சிருக்கார். அதனாலதான் சிறு உயிரினங்களை பார்த்தாலும் தன்னை பாதுகாக்கிற அட்டம்ப்ட் நேச்சுரலா இருக்கு. நம்ம பல இடத்துல பொய் சொல்றதுக்கு காரணமே நம்மைய ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லித்தான். ஏன்னா அந்த நேரத்தில் பொய் சொன்னா நம்ம பாதுகாக்கப்படுகின்றோம். இந்த பொய் ஏன் சொல்றோம்னா தர்மப்படி நடக்காததுனால. ஒரு கால் தர்மப்படி நடந்திருந்தா நம்ம பொய் சொல்லியிருக்க வேண்டாம்.
ஆகவே உன்னை அறியாமல் நீ எப்பாவது தப்பு பண்ணிடுவ. அந்த தப்பை தைரியமா ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை நீ வளர்த்திக்கொள். இப்போ உன்னை அறியாம பொய் சொல்லி உன்னை பாதுகாக்கணும்னு நீ நினைக்கலாம், அல்லது பொருள் வரணும்னு பொய் சொல்லலாம். பொய் சொன்னா பொருள் அதிகமாக வரும்னா நம்ம பொய் சொல்லலாம். அந்த நேச்சுரல் டெண்டன்சியிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். இப்போ இங்கே சத்யாத் ந பிரமதிதவ்யம், உண்மை பேசுவதிலிருந்து தவறுதலை அடையக்கூடாது. ந பிரமதிதவ்யம்னா டோன்ட் கெட் ஸ்லிப் ஆயிராது. பிறகு அடுத்தது என்ன? தர்மாத் ந பிரமதிதவ்யம், தர்மத்தை பின்பற்றுவதிலிருந்து நீ ஸ்லிப் ஆயிராத, நீ வீழ்ச்சியை அடைந்து விடாது. காரணம் என்னவென்றால் பல சமயங்கள்ல நம்ம அதர்மத்தை பின்பற்றுவதற்கும் இந்த இரண்டு காரணம். நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த நேரத்தில் அதர்மம் பண்ணா பாதுகாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அதனால பண்றோம். அல்லது பொருளை, இந்த பொருளை சம்பாதிக்கிறதுமே ஒரு இன்செக்யூரிட்டி தான். ஏற்கனவே பணம் இருக்கு, இருந்தாலும் நம்ம மைண்டில் அது போதாதோங்கிற எண்ணம் இருக்கு. உடனே நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாரிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம தர்மத்திலிருந்து விலகி விடுகின்றோம். அப்படி விலகி விடாதே, தர்மத்திலிருந்து தவறுதலை அடையாதே. இனி அடுத்த அட்வைஸ், குஷலாத் ந பிரமதிதவ்யம். குஷலாத், இங்க குஷலம் அப்படின்னு சொன்னா உன்னை பாதுகாப்பதிலிருந்தும் நீ தவறுதலை அடைந்து விடாதே. உனக்கு தேவையான செக்யூரிட்டி, உனக்கு தேவையான பொருள்களை நீ வளர்த்திக்கொள், அடைந்து கொள். அதாவது உனக்கு உடலுக்கு தேவையான, மனதிற்கு தேவையான ஒரு பாதுகாப்பை நீ அடைந்து கொள். குஷலாத் ந பிரமதிதவ்யம். இதெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ். சந்நியாச ஆசிரமத்துக்கு போறவங்களுக்கு அட்வைஸ் இதுக்கு தலைகீழா இருக்கும். உனக்கு எந்த செக்யூரிட்டியும் நீ நாடக்கூடாதுன்னு அவர்களுக்கு சொல்லப்படும். இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பை நீ உருவாக்கிக்கொள். அது வீடா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம். அதை நீ உருவாக்கி கொள்வதில் தவறுதலை அடையாது. அங்கே போய் எல்லாம் கடவுள் என்னை பார்த்துக்குவார், நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் பேசிட்டு பணத்தை சம்பாதிக்காமல் இருக்காத. உனக்கு தேவையான செக்யூரிட்டியை சேர்த்து வைத்து கொள்ளாமல் இருக்காதே. இது ரொம்ப முக்கியம். நான் பக்தியோடு இருக்கேன், கடவுள் என்னை பார்த்துக்குவார், சரணாகதி அடைகிறேன், இதெல்லாம் எதற்கு சொல்றதுன்னா இவனுக்கு உழைப்பதற்கு தயாராக இல்லை, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. அந்த இடத்துல இந்த லாஜிக்கெல்லாம் சில பேர் பயன்படுத்துவார்கள். அப்படி அல்ல, உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நீ சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு தனி செக்யூரிட்டி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். குஷலாத் ந பிரமதிதவ்யம். இனி அடுத்த படிக்கு போய் சொல்றார், பூத்தியை ந பிரமதிதவ்யம். இங்க பூதி என்றால் வளர்ச்சி. வளர்ச்சின்னு சொன்னா நீ அதிகமாக பணம் சம்பாதிக்க வேணும்னு சொல்ற. அதாவது நீ உனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்கோ எனக்கு அதே போதுன்ட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்குறோம், அது இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு. வாழ்க்கை முழுவதும் அதே சைக்கிளை வச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காத. அடுத்தது ஸ்கூட்டர் வாங்குற அளவு நீ முன்னேறு, அப்படியே கார் வாங்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணு. உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொள் என்பது அட்வைஸ். இதுவும் கண்டிப்பாக தேவை. ஆனால் இதெல்லாம் என்ன நிபந்தனை? சத்தியம், தர்மம் இதற்கு உட்பட்டு. சத்தியத்தை சொல்லி தர்மத்தை பின்பற்றி உன்னுடைய வளர்ச்சியை நீ தடை செய்து கொள்ளாதே. பூதி என்றால் growth, எக்ஸ்பேன்ஷன், வளர்ச்சி. அந்த வளர்ச்சியிலிருந்து நீ தடை செய்து கொள்ளாதே. அப்படின்னு சொன்ன என்ன? நீ செல்வத்திலும் பொருள்களிலும் உன்னை நீ வளர்த்தி கொள்ள வேண்டும். பூத்தியை ந பிரமதிதவ்யம். பல பேர் இந்த வேதாந்தத்தை தப்பா பயன்படுத்திட்டு, தர்மசாஸ்திரத்தை, பக்தியை தப்பா புரிஞ்சுட்டு, நான் பணம் சம்பாதிக்க கூடாது, எனக்கு இதுவே போதும், போதுங்கிற மனம், இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் முயற்சிக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முயற்சியை நீ பண்ணிடு. அதாவது உனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீ முயற்சி பண்ணு.
உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளவுக்குள் இருக்கோ அதை நீ ஏற்றுக்கொள். அதை நம்ம கம்பேர் பண்ணி 2 பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், அவன் அதிகமாக இருக்கா எனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு அப்புறம் கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். போதுங்கிற எண்ணம் இந்த இடத்துல வரக்கூடாது. முயற்சிக்கு பிறகு யாருக்கு கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பூத்தியை ந பிரமதிதவ்யம். அடுத்தது ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். ஸ்வாத்யாய பிரவச்சனம், மீண்டும் மீண்டும் நீ புதிய புதிய சாஸ்திரங்களை புதிய அறிவை அடைவதிலிருந்து தவறுதல் அடையாதே. பிரவச்சனாபியாம், அதை ஷேர் பண்றது, ஒரு கால் உன்னுடைய அறிவை மற்றவங்களுக்கு கொடுப்பது, டீச் பண்றது, அதிலையும் நீ தவறுதலை அடையாதே. படி, அந்த அறிவை நீ பகிர்ந்து கொள். இந்த 2ஐயும் நீ செய்வாயாக. இனி அடுத்தது தேவ பித்ரு கார்யாபியாம் ந பிரமதிதவ்யம். தேவ பித்ரு காரியக. தேவ காரியம்னா டெய்லி பிரேயர். இறைவனை குறித்து தேவதைகளை குறித்து உன்னுடைய பிரார்த்தனையிலிருந்து நீ தவறி விடாதே. ஏன்னா இந்த உலகத்தில் வெளிப்படுகின்ற ஒவ்வொரு சக்திகளும் நம்ம உடலில் இருக்கின்ற இந்திரியத்திற்கும் மனதிற்கும் அனுகிரகம் செய்கின்ற தேவதை. இப்போ சந்திர தேவதை மனதுக்கு அதிபதி, சூரிய தேவன் கண்ணுக்கு அதிபதி. இப்படியெல்லாம் இயற்கையில் உள்ள தேவதைகள் இந்த உடலில் உள்ள புலன்களுக்கும் மனதிற்கும் அனுகிரகம் செய்கின்றார்கள். ஆகவே உன்னுடைய மனம், உடல், புலன்கள் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்தந்த தேவதைகளை குறித்து உன்னுடைய பிரார்த்தனையை நீ விட்டு விடாதே. அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு தேவதைகளை நம்ம வழிபடுறோம். இப்போ விநாயகருங்கிறதுக்கு ஒரு நாள், முருகனுக்கு ஒரு நாள், ராமருக்கு ஒரு நாள், கிருஷ்ணருக்கு ஒரு நாள்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வச்சு அந்தந்த நாளில் அந்தந்த தேவதைகளை வழிபடுறோம். ஆயுத பூஜை அன்னைக்கு என்ன பண்ணுறோம், நாம் பயன்படுத்துகிற ஸ்க்ரூ டிரைவர் முதல் கொண்டு அதை வச்சு நம்ம வழிபடுகின்றோம். காரணம் என்ன, அந்தந்த தேவதைகள் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று. இப்போ தேவ பித்ரு காரியம் என்றால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வீட்டில் இருந்து இறந்தவர்கள், தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுதலை நீ அடைந்து விடாதே. அதாவது தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய், வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய். இந்த பித்ரு காரியம் எல்லாமே ஏதாவது ஒரு தானம்ங்கிற முக்கிய அங்கமாக இருக்கும். ஒரு தானம் அதில் இருக்கும். அவர்களை நினைச்சு அன்று ஏதாவது காக்கைக்கு உணவு வைக்கிறது முதல் கொண்டு சம்திங் நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அவங்களை நினைக்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அவர்களுடைய ஹிஸ்ட்ரி நம்ம இன்ஸ்பயர் பண்ணும். அந்த காலத்தில் அந்த திதின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒருக்கா அது ஒரு கெட் டுகெதராக கூட இருக்கும். எல்லா உறவினர்களும் வருவார்கள். இன்வேரியபிளி அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். அவர்களோடு வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்படி வாழ்ந்தாங்கன்னு பெற்றோர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த மாணவனுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓ, இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அப்போ இந்த ஹிஸ்ட்ரி இருக்கே உண்மையிலேயே பெஸ்ட் சப்ஜெக்ட். அது ஏனோ தெரியாமல் யார் செஞ்ச தப்போ அது ட்ரை சப்ஜெக்டாக நினச்சிட்டாங்க. அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது ஏற்கனவே வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாடம், ஃபிலிம் பார்க்குற மாதிரி. அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். அதில் 2 விதமான உதாகரணம் அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பெற்றோர்கள் எப்படி வாழணுங்கிறதுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருப்பார்கள். ஒரு சில பெற்றோர் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருப்பார்கள். ஒரு வீட்டில் ஒரு பேரனுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். ஒரு பெரிய தாத்தா மாதிரி நீ வாழணும், சின்ன தாத்தா மாதிரி வாழக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் குடிச்சே தன்னுடைய சொத்தை அழிச்சிட்டாரு. அந்த பேர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் படத்தை பார்த்து. இப்போ இவர் மாதிரி வாழணும், இவர் மாதிரி வாழக்கூடாது. இப்படி பித்திருக்களுக்கு நாம் செய்து அவர்களை நினைக்கிறதுல எல்லா விதத்திலும் நாம் பக்குவத்தை அடைகின்றோம். இப்போ இதுவரைக்கும் சில வேல்யூஸ். இனி அடுத்த பகுதியில் சில பாவனைகள்,
சில ஆட்டிடியூட உபதேசம் செய்கிறார். இதெல்லாம் ஆக்ஷன்ல சத்தியத்தை பேசணும், தர்மப்படி இருக்கணும், பிறகு மேலும் நீ படிச்சுட்டே இருக்கணும், உன்னுடைய படிப்பை நிறுத்திடக்கூடாது. நான் காலேஜிலிருந்து வெளியே வந்தாச்சு, இனிமேல் எனக்கு படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடாது. உன்னிடத்துல புஸ்தகம் இருந்துட்டு படிப்பை நீ தொடர்ந்து கொண்டிரு, இப்படியெல்லாம் சொல்லி இனி நம்முடைய மனப்பக்குவமே நம்ம எப்படிப்பட்ட உறவுகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்மைய சுற்றி அப்படிங்கிறதா இருக்கு. பிறகு உறவுகள்னாலதான் நம்முடைய மனம் மென்மை அடைகின்றது. அந்த உறவை நல்ல முறையில் வைத்திருக்க நமக்குள் இருக்க வேண்டிய பாவனை, சில ஆட்டிடியூடு, சில உணர்வுகளை இங்கு போதிக்கின்றார். இப்ப இந்த மாணவன் சிறு வயதில் குழந்தையா இருக்கும்போது 4-5 வயசு வரைக்கும் அல்லது 7-8 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து இவன் என்ன பண்ணியிருக்கான், தாயிடமிருந்து ஆரோக்கியமான உடலையும் உணவையும் பெற்று, தந்தையிடம் சிறிய காலம்தான் கொஞ்சம் ஒரு டிசிப்ளினை பெற்று பிறகு குரு கிட்ட போயாச்சு. குருகுலத்துல தான் இவன் ஷேப் ஆகி மீண்டும் இவன் தாய் தந்தையிடம் வருகின்றான். அப்படி குருகுலத்திலிருந்து மீண்டும் 20-21 வயதுல தாய் தந்தையிடம் கொஞ்சம் வருஷம் தாய் தந்தையோடு இருக்கின்றான். பிறகு இவன் திருமணம் செய்து கொண்டு இவனுடைய வாழ்க்கையை தொடர்கின்றான். இப்ப தாயிடம் அந்த மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்க வேண்டும், தந்தையிடம் இவனுக்குள்ள இருக்கிற ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், அந்த பாவனை போதிக்கப்படுகின்றது. அடுத்த பகுதி மாத்ரு தேவோ பவ. மாத்ரு என்றால் தாய், தேவக என்றால் தேவதை அல்லது தெய்வம், பவ என்றால் தாயை தெய்வமாக கருதுபவனாக இருப்பாயாக. இப்ப தாயிடத்துல உனக்கு என்ன ஆட்டிடியூடு வரணும், இது 5 வயசு 6 வயசு வரைக்கும் கிடையாது. 5 வயசு 6 வயசு வரைக்கும் இந்த உபதேசத்தை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், ஒரு குழந்தை இந்த உலகத்துல முதல்ல தாயைத்தான் தெய்வமா பார்க்குது. அந்த குழந்தைக்கு அதனாலதான் எப்பவுமே அம்மா கிட்ட இருக்கு, அம்மா தான் சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிட்டு இருக்கு. அப்போ 5 வயதுல அந்த தாயை தெய்வமா குழந்தை நினைச்சிட்டு இருக்கு. பிறகு இவன் குருகுலத்துல போய் சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு 20 வயசுல வர்றான். அதற்கு பிறகு அதே ஆட்டிடியூட நீ தொடர வேண்டும். குழந்தையில தாயை எப்படி உன்னை எறியாம தெய்வமா நீ கருதினாயோ அதே பாவனையுடன் இருக்க வேண்டும். இப்ப மாத்ரு தேவோ பவ, மாத்ருன தாய், தேவகன இறைவனாக, பவன கருத வேண்டும், தாயை தெய்வமாக கருத வேண்டும். இனி அடுத்தது பித்ரு தேவோ பவ. பித்ருனா தந்தை, தந்தையை தேவனாக தெய்வமாக பாவிப்பாயாக. இப்ப தாயை தெய்வமாக கருதுவாயாக, தந்தையை தெய்வமாக கருதுவாயாக. இனி அடுத்தது ஆச்சாரிய தேவோ பவ. உனக்கு அறிவை கொடுத்த ஆசிரியரை நீ தெய்வமாக கருதுவாயாக. இப்ப தாய் தந்தை உடலுக்கும் ஓரளவுக்கு மனதிற்கும் அறிவுக்கு நமக்கு யார் கடவுள்னா நமக்கு ஆசிரியர் தான். இன்னைக்கு நமக்கு அறிவு இப்படி இருக்குன்னா அதுக்கு ஆசிரியர் தான் காரணம். அந்த ஆசிரியரை தெய்வமாக கருதுவாயாக. பிறகு அடுத்தது அதிதி தேவோ பவ. அதிதினா வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள், அவர்களை நீ தெய்வமாக கருதுவாயாக. அப்படின்னா இங்க மற்ற மனிதர்கள், மற்ற உறவினர்கள். இங்க அதிதிங்கிற சொல்லல விருந்தினர்னு சொன்னா அடுத்த உறவுகள். இப்ப நம்மளுடைய அம்மா அப்பாவினுடைய பெற்றோர்கள், தாயினுடைய பெற்றோர்கள், தந்தையினுடைய பெற்றோர்கள், தாயினுடன் பிறந்தவர்கள், தந்தையினுடன் பிறந்தவர்கள், சித்தப்பா மாமான் எல்லாம் சொல்றமல்ல, இவர்களெல்லாம் இங்க அதிதி, மற்ற உறவினர்கள். ஏன்னா அவர்களும் நம்மைய ஷேப் பண்றாங்க. சில சமயம் அம்மா திட்டா உடனே மாமா கிட்ட போறோம், சித்தப்பா கிட்ட போறோம், பெரியப்பா கிட்ட போறோம். அப்படிப்பட்ட உறவினர்கள் தான் இங்க அதிதின்னு சொல்லப்படுது. விருந்தினர்கள் மட்டுமல்ல, அவங்க தானே விருந்தினரா வருவாங்க. யாரு அதிதின்னு சொன்னாவே, திதினா டைம், அதிதினா டைம் சொல்லாம வருபவர்கள் அர்த்தம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு உரிமையா எப்ப போக முடியும்? ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் தான் வருவார்கள். அவர்களை எல்லாரையுமே நீ இறைவனாக, தேவனாக, ஒரு தேவதையாக கருதுவாயாக.
அப்போ இந்த அட்வைஸ் எந்த வயசில் சொல்லப்படுது? 20 வயசு 22 வயசு மாணவனுக்கு சொல்லப்படுது. ஏன்னா 5 வயசு பையனுக்கு இது சொல்லவே வேண்டாம், இந்த உணர்வோடு தான் அவன் இருப்பான். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வயதில் இவனுக்கு ஏன் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை? ஏற்கனவே இவன் அம்மாவையும் அப்பாவையும் தெய்வமாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் இந்த படித்து முடித்து உலகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய மனதின் தன்மைகள், ஒருத்தனுடைய பலம் பலகீனம், இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அட்வைஸ் கொடுக்கப்படுது. அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இவனுக்கு வளர்ந்தவுடன் முதல்ல அம்மா தான் எல்லான்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவை திட்டும்போது புரிஞ்சுக்கிறான், அம்மா ஆல்சோ ஹெல்ப்லெஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். கடங்கார இவங்க அப்பாவை திட்டும்போது அப்பா ஆல்சோ ஹெல்ப்லெஸ்ன்னு புரிஞ்சுக்கிறான். பிறகு வயது ஆக ஆக ஒரு சாதாரண மனிதனை போல தான் என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு எல்லா விதமான பலம் பலகீனமெல்லாம் இருக்கும். அவர்களும் 100% தர்மப்படி வாழ்வதில்லை. அவர்களுக்கும் பலம் இருக்கும் பலகீனம் இருக்கும், தவறுகள் செய்வார்கள். இதை கேட்ட உடனே இவனுக்கு என்ன ஆகும்? மற்றவங்க யாராவது தப்பு பண்ணா கோபம் கொஞ்சம் வரும். தன்னுடைய அம்மா அப்பா சரியா தன்னை நடத்தல, வேற சில தவறுகள் செய்கிறார்கள். அப்போ உடனே ஒரு வெறுப்பும் கோபம் அதிகமா வரும். அப்ப இந்த பாவனை சொல்லப்படுகிறது. அதாவது இளைஞர்கள் பெற்றோர்களை ஏன் பாதுகாப்பதில்லை, ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, 90% பெற்றோர்கள் நடந்துக்கிற விதம்தான். அவர்கள் பக்குவத்துடன் நடந்து கொண்டா வயதானவர்களை வீட்டில் வச்சிருக்கிறது மாதிரி ஒரு பிளஸிங் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு உயிருடன் ஒரு தேவதை வீட்டில் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆகவே அவர்கள் ஒரு தேவதையை போலதான். ஆனால் அவர்கள் சரியா பக்குவத்துடன் வளராத காரணத்தினால் சராசரி மனிதர்களை விட ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதர் குழந்தைகிட்ட நல்லா நடந்துக்கிறது இல்லை. அப்போ இவனுக்கு ஒரு வெறுப்பு வரும் பொழுது அந்த இடத்துல அறிவு தர்மம் தர்க்கத்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அங்கே கிராட்டிடியூடுங்கிற உணர்வை தான் வளர்த்திக்கணும். நமக்கு நம்முடைய உடலை கொடுத்து அறிவை கொடுத்து இந்த உடல்ல இந்த மாதிரி நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் தாய் தந்தை. ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு பலகீனம் இருந்தாலும், அவர்கள் சராசரி மனிதர்களாக இருந்தாலும், நான் ஆஸ் அ ஃபாதர் ஆஸ் அ மதர், ஒரு தாய் ஒரு தந்தைன்னு வரும்போது நான் ஒரு தேவதையாகத்தான் கருதணும். அவர்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல சமயங்கள்ல அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போனா பெரிய தடையா இருக்கிறது அவங்களாத்தான் இருப்பாங்க. நம்ம உதவியை வாங்கிறதுக்கு அவங்களே தடையாகத்தான் இருப்பார்கள். அப்ப நம்ம கோபப்படக்கூடாது, வெறுப்பை வளர்த்தி கொள்ளக்கூடாது. அந்த நேரத்துல நமக்கு உடலை கொடுத்த கடவுள்கள் என்ற பாவனையில் இருக்க வேண்டும். ஏன்னா இவனுக்கு அறிவு வந்தாச்சு, பலம் என்ன பலகீனம் என்ன மனிதர்களினுடைய நிலை என்னங்கிற இந்த மாணவன் தெரிஞ்சிட்டான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு குழந்தைகளுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு முடிவு செஞ்ச. கொஞ்சம் அறிவு வந்த உடனே இந்த உலகத்துல யார் முட்டாள்னு போய் கேட்டு பாருங்க, அவங்க குழந்தைகிட்ட அவங்க பேரண்ட்ஸை தான் சொல்லுவாங்க. யார் இடத்துல ரொம்ப குறைன்னு கேட்டு பாருங்க, அவங்க பேரண்ட்ஸை தான் சொல்லுவாங்க. ஏன்னா புத்தி வளர்ந்தாச்சு. புத்தி வளர்ந்த உடனே அவர்களை வேறொரு ஆங்கிள் அதை டைஜஸ்ட் பண்ண தெரியல. ஆகவே இந்த குரு குலத்தில் ஆசிரியர் இந்த வார்னிங்கோட அனுப்புறார் அம்மா அப்பா கிட்ட. நீ அம்மா அப்பாவுடைய ஃப்ரெஷ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட வருவேன். அவங்க தேவதைகள் என்னை கொண்டு குருகுலத்தில் விட்டுருக்காங்கன்னு. நீ திரும்பி போகும்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அவங்க நடந்துக்கிறத பார்த்தா உனக்கே ஆச்சரியமா இருக்கும். இவர்களா என்னுடைய தந்தை தாய்? அப்போ ஒரு வெறுப்பு உனக்கு வந்துடலாம். அது கூடாது. இப்போ மாத்ரு தேவோ பவன்னு சொன்னா ஒருத்தன் சொல்லலாம், தேவதை மாதிரி எங்க அம்மா நடந்துட்டா நான் தேவதையா பார்க்கறேன், தேவனை போல எங்க அப்பா நடந்துட்டா நான் தேவனா பார்க்கறேன். ஆனா ஒரு பிசாசு போலையும் பேய போலையும் நடந்துட்டா எப்படி நான் பார்க்கறதுங்கிற கொஸ்டினுக்கு இடம் கிடையாது. அவர்களும் மனிதர்கள் தான். சராசரியான பிளஸ் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இருப்பினும் இன்ஸ்பைட் ஆஃப், அதுதான் இங்க பாயிண்ட், அவர்களை உன்னை பொறுத்தவரை அவர்கள் கடவுள். ஏன்னா நம்மளே அவர்களை பாதுகாக்கலினா மற்றவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவர்கள் எப்படி இருந்தாலும், அவர்கள் தர்மவானோ அதர்மவானோ பலமோ பலகீனமோ எப்படி இருந்தாலும் அவர்களை நீ தேவனாகத்தான் கருத வேண்டும். இப்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறார். இப்போ
மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. அதே போல ஆசிரியரை நீ தேவனாக கருத வேண்டும். அதிதி தேவோ பவ, உறவினர்களையும் நீ அவ்விதம் கருத வேண்டும். இப்படி ஒரு பாவனை நமக்கு இருந்துட்டா நமக்கு என்ன ஆகும்? குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள். குறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்துல யாரிடத்திலையும் நம்ம ரிலேட் பண்ண முடியாது. ஆனால் என்னென்ன குற்றத்தை நம்ம மற்றவங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறோமோ அதே குற்றம் சில சமயம் 2 மடங்கா நம்மிடம் இருக்கு. அது நமக்கு தெரிவதில்லை. மற்றவர்களிடத்துல குறை பார்க்கிறோம். உறவை அறுத்துட்டே போயிட்டோம் அப்படின்னா பிறகு நாம் பக்குவத்தை அடைய மாட்டோம். இந்த குறையினால இவர்கிட்ட பேச மாட்டேன், இந்த வீக்னஸ்னால இவர்கிட்ட பேச மாட்டேன், எங்கிட்ட இவர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதனால பேச மாட்டேன், வீட்டுக்குள்ள வரும்போது சிரிச்சு வாங்கன்னு கூப்பிடல அதனால பேச மாட்டேன், வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க சிரிக்கல பேச மாட்டேன். இதெல்லாம் ரீசன். எதுக்கு? நான் பிரேக் பண்றதுக்கு. வீட்டுக்கு வரும்போது உரிமையோட பேசாம இருக்கலாம். நான் வந்தேன் அன்னைக்கு மாதிரி பேசல. இப்படி எத்தனையோ கற்பனை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் நம்ம கட் பண்ணிடுறோம். ஆனா ஒரு மாணவன், இளைஞன் உறவுனால தான் பக்குவத்தை அடைய முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகுவது எப்பன்னா இல்லறத்தை முடிச்சு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகும் பொழுதுதான் இந்த உறவிலிருந்து அவன் தன்னை விலக்கி கொள்ளணுமே தவிர, இந்த இல்லறத்துல போகும்போது இளைஞனா இருக்கும்போது அவனுக்கு எல்லா விதமான உறவுகளும் வேண்டும். வெறும் தாய் தந்தை மட்டுமல்ல. ஏன்னா சில நேரம் அப்பா கிட்ட கோபம் வந்ததுன்னா பெரியப்பா, சித்தப்பா, மாமா. அதே போல் அம்மா கிட்ட கோபம் வந்தா பெரியம்மா, அத்தை. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் நமக்கு தேவை. அந்த இதை பைண்டிங்னு சொல்றது. அந்த உறவுகள் மூலமாகத்தான் நாம் பக்குவத்தை அடைய முடியும். ஆகவே அவர்களையெல்லாம் குறை இருப்பினும் தேவதையாக நீ கருதுவாயாக என்று மன வளர்ச்சி அடைந்த ஒரு மாணவனுக்கு சொல்லி அனுப்புகின்றார். இனி அடுத்த பகுதி, அடுத்த பக்கத்தில் ஒரு சிறிய போர்ஷன். இதோடு ஒரு விதமான செட்டப் உபதேசம் முடிவடைகின்றது. அடுத்த பகுதியில் யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயி தராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயி தராணி. இந்த போர்ஷன், இந்த 2 வரியில இங்கே ஆசிரியர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறார். இப்போ இவ்வளவு நாளாக குருகுலத்தில் இந்த மாணவன் இருந்திருக்கான். 5 வயது 6 வயதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தவன், குருகுலத்துக்கு வந்தவன், ஆசிரியருடனே இணக்கம் வச்சிருக்கான். இப்போ இந்த மாணவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆசிரியரிடம் உள்ள அனைத்து குணத்தையும் தெரிஞ்சிருப்பான். ஆசிரியரை நல்லா ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பான். இந்த வாத்தியாருக்கு இந்த நேரத்தில் கோபம் வரும், இன்னைக்கு கோபம் வரும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வாத்தியார் ஷேவ் பண்ணிட்டு வந்தா கோபப்படுவாரு அப்படியெல்லாம். ஏன்னா ஏதாவது புண்ணு பண்ணியிருப்பார, எரிச்சல் இருக்குமா, உடனே பசங்க மேல காட்டுவார்கள். இப்போ இவன் வாத்தியாரை நல்லா ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஆசிரியரும் ஒரு மனிதன் தானே. அப்ப அந்த ஆசிரியரிடத்திலையும் சில வீக்னஸ் இருக்கும், பலகீனம் இருக்கும். அவர் பாக்கு போடலாம் அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன பலகீனம் ஆசிரியரிடம் இருக்கும். இப்போ அதெல்லாம் மனசுல வச்சிருப்பான். போனதுக்கு அப்புறம் ஆசிரியர் என்ன பிராண்டு பாக்கு அல்லது என்ன பிராண்டு ஸ்மோக் பண்ணாரோ அதையவே இவனும் பண்ணணும்னு காத்துட்டு இருப்பான். அப்போ இங்க ஆசிரியர் என்ன அட்வைஸ் பண்றாரு? என்ன நீங்க இவ்வளவு காலமா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நானும் மனுஷன்தான். என்னிடத்துல இருக்கின்ற நற்குணங்களை மட்டும் நீ பின்பற்றுவாயாக. எங்களிடத்தில் இருக்கின்ற தீய செயல்கள், தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை பின்பற்ற கூடாது. இப்போ ஒரு வாத்தியாருக்கு கோபம் வரும், ஒரு வாத்தியாருக்கு வேற ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கலாம், ஒழுங்கா ட்ரெஸ் போடாமல் இருக்கலாம், கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கலாம். உடனே எங்கள் வாத்தியார் அப்படித்தானே பண்ணார், ஆசிரியர் அப்படித்தானே இருந்தார்னு சொல்லி அதை உதாகரணமாக எடுத்து கொள்ளாதே. அதைத்தான் சொல்றார், யானி அனவத்யானி கர்மாணி. இதுல இனியொரு விஷயமா இருக்கு. அனவத்யானி கர்மானினா, நீ வாழ போற சொசைட்டில எந்த ஒரு லா, இந்த இடத்துல
சட்டத்தை பற்றியும் பேசுகிறார். நீ ஒரு சொசைட்டி சூழ்நிலையில் வாழ போகிற, அங்கே எந்த செயல் தடை செய்யப்பட்டுள்ளதோ அதை நீ பின்பற்றக்கூடாது, எந்த செயல் அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அதைத்தான் நீ பின்பற்றணும். அனவத்தியானினா சொசைட்டினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்களை நீ பின்பற்ற வேண்டும். அந்த சூழ்நிலையில் எது தர்மத்துக்குட்பட்டதா கருதப்பட்டதோ அந்த செயலைத்தான் நீ செய்யணும். குருகுலத்தில் ஒரு மாதிரி ஒரு லா, சொசைட்டிக்குள்ள ஒரு லா. அந்த சொசைட்டிக்குள்ள போகும்போது குருகுலத்தில் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ், உன்னுடைய நடத்தை, அதை சமுதாயத்துக்குள்ள பின்பற்ற முடியாது. அப்ப சமுதாயத்துக்குள்ள போகும்போது அந்த சமுதாயத்துல அந்த ராஜா என்னென்ன நியதியெல்லாம் சொல்லி இருக்காரோ அதுபடிதான் நீ வாழணும் என்று பொதுவா சொல்லிட்டு உடனே ஆசிரியர் சொல்றார், யானி அஸ்மாகம் சுச்சரிதானி. அஸ்மாகம்னா ஆசிரியர்களாகிய எங்களிடத்தில் என்ன நல்ல பழக்கங்கள் நல்ல பண்பை நீ பார்த்தாயோ அதைத்தான் நீ உதாகரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தானி சேவிதவ்யானி ந இதராணி. ஆசிரியர்களாகிய எங்களிடத்தில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால், அது கோபமா இருக்கலாம், அல்லது சில பலகீனமா இருக்கலாம், சில உணவு பழக்கங்கள், இது போல சில பலகீனங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒருத்தன் மது அருந்திட்டு இருக்கான். அவன் அட்வைஸ் பண்றான், மது அருந்தாதீர்கள். இப்ப அவங்கிட்ட போய் நீயே அதை செய்யறதில்லை, பிறகு நீ எதுக்கு இந்த அட்வைஸ் பண்றேன்னு கேட்கக்கூடாது. அவனுக்கு தான் சில சமயம் உண்மையிலேயே ரைட் இருக்கு அப்படி சொல்றதுக்கு. ஆகவே ஒருத்தன் ஒரு அட்வைஸ் பண்ணா அதை அவன் பின்பற்றானா இல்லையான்னு பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது சரியா இருந்தா அதை நம்ம பின்பற்றணும். அப்ப மாணவன் கேட்கக்கூடாது, நீங்களே ஒழுங்கா இல்லை, பிறகு நீங்க எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னு. நான் ஏன் ஒழுங்கா இல்லை, அதுக்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷனை இங்க கொடுக்கல. ஆமா, இது என்னுடைய பலகீனம், அது பலகீனத்தை நான் நியாயப்படுத்தல, அந்த பலகீனத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இப்ப இது ஒரு பகுதி. இப்ப இதுல அதனால நீ ஆசிரியரையும் தேவதையாக நினைக்க வேண்டும். ஆசிரியரிடமும் குறை இருந்தால் அதையும் நீ பார்க்காமல் தாய் தந்தை ஆசிரியர் உறவினர்கள் அவர்களிடத்தில் இன்ஸ்பைட் ஆஃப் அவர்களிடத்துல என்ன பலகீனம் இருந்தாலும் கிராட்டிடியூட் நன்றி உணர்வுங்கிற ஒரு பாவனையை வச்சுட்டு நீ அவர்களை மதித்து உறவை நீ மெயின்டைன் பண்ணி உறவை காப்பாற்றி பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீ தவறுதலை அடையாதே. இனி இதற்கு பிறகு மேலும் இதே போல பெரியவர்களிடத்தில் அடுத்த பகுதியில் என்ன வருதுன்னா, பெரியவர்கள் சபையில் இப்ப நீ சின்ன பையனா போற, 4 பெரியவங்க அமர்ந்துள்ளார்கள், அந்த சபையில நீ எப்படி நடந்துக்கணும் சொல்ல போறார். நீ பேசக்கூடாது, பேசாம அவர்கள் பேசுறத அப்சர்வ் பண்ணணும். அதற்கு பிறகு தானம்ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துட்டு நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ எப்படி தானம் பண்ணணும், பிறகு எது தர்மம் எது அதர்மம்ங்கிற சந்தேகம் வரும் பொழுது அந்த அறிவை எப்படி அடைய வேண்டும், இது போன்ற மேலும் உபதேசங்கள் தொடர்கின்றது. நாம் அதை அடுத்த முறை பார்ப்போம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.